வெல்கம் டு ஆஸ்தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் அடிக்கடி சப்பாத்தி சுடுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நான் கொஞ்ச நாளாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பிடிக்கல அப்படின்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா நான் கேஸ் மேடையில் ரப்பர் ஷீட் போட்டிருக்கேன். நம்ம நார்மலாக சப்பாத்தி செய்யும்போது பார்த்திங்கன்னா அந்த கேஸ் மேடையை 1க்கு 2 முறை 3 முறை நல்லா க்ளீன் பண்ணிவிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்டுவோம். சைட்லேயே மாவுலாம் போட்டுட்டு பண்ணுவோம். ஸோ சப்பாத்தி உருட்டி சுட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகைன் மறுபடியும் அதை 1க்கு 2 முறை 3 முறை க்ளீன் பண்ணுற வேலை நமக்கு இருக்கும். ஸோ அது நமக்கு வேலையும் ஜாஸ்தி, நமக்கு டைமும் ரொம்ப செலவாகும். ஸோ இந்த மாதிரி தேவையான அளவுக்கு ரப்பர் ஷீட் கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா இந்த பர்பஸ்க்குன்னே நம்ம தனியாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம சப்பாத்தி சுடுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த அலசி நம்ம காய போட்டோன்னா மறுபடியும் அகைன் அண்ட் அகைன் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி கல் ரப்பர் ஷீட் போட்டுட்டு சப்பாத்தி கல் எடுத்து நான் மேலே வச்சுருக்கேன். இந்த கல்லுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இது கிரானைட் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கிரானைட் போடுறப்ப இந்த மாதிரி கல் மீந்துச்சுன்னா இதை அவங்களையே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தர சொல்லி அந்த கல்லையே அடியில் கொஞ்சம் ஒரு 3 கல் மாதிரி வச்சுட்டு பேஸ்ட் பண்ணி தர சொன்னால் பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பெருசாக செஞ்சு வச்சுக்கலாம். இது சூப்பராகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி கல்லையும் அது மேலே வச்சுட்டு கொஞ்சமாக மாவு நம்ம தொட்டுக்கிறதுக்காக சைடில் போட்டுக்கலாம். இதில் நம்ம தொட்டுக்கும் போது பார்த்திங்கன்னா வேறு எங்கேயும் படாமல் இந்த ஷீட்லேயே இந்த மாவு இருக்கும். ஸோ நம்ம இந்த மாவை தூக்கி வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கல்லையும் இதிலே வச்சுருக்கேன், மாவையும் ரைட் சைடில் வச்சுருக்கேன். நம்ம உருட்டி எடுத்த சப்பாத்தியை பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் 1 by 1 நம்ம நிறைய போட்டுக்கலாம். நமக்கு இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய போட்டுக்கலாம். இந்த சப்பாத்தி உருட்டுறோம் இல்லையா கட்டை, அதையும் நம்ம இதிலே வச்சுக்கலாம். ஸோ நம்ம இந்த சப்பாத்தி உருட்டுறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த ஷீட்லேயே நம்ம வச்சாச்சு. ஸோ நம்ம நமக்கு தரையும் பார்த்திங்கன்னா நமக்கு அழுக்காகாது. அதே மாதிரி நமக்கு பார்த்திங்கன்னா க்ளீனிங் ஒர்க்கும் நமக்கு இல்லை. ஸோ நமக்கு இது ரொம்பவே நல்லா யூஸ்ஃபுல்லான டிப்புன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள். ரப்பர் ஷீட் இல்லை அப்படின்றவங்க ரப்பர் ஷீட்டுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் முன்னாடி நியூஸ் பேப்பர் தான் போட்டிருந்தேன். பட் நியூஸ் பேப்பரை விட பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் ஷீட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நியூஸ் பேப்பரை நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணோடனே மறுபடியும் தூக்கி போட்டுடணும். பட் ரப்பர் ஷீட் நம்ம அலசி மறுபடியும் அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி வைப்போமோ அப்படி பண்ணிக்கோங்க. சப்பாத்தி சுட்டுக்கிட்டே இந்த மாதிரி உருட்டி போட்டு எடுத்துடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ரிலாக்ஸாக நீங்கள் கீழே கூட இந்த மாதிரி ரப்பர் ஷீட்டு விரிச்சிட்டு ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்து கூட நீங்கள் சப்பாத்தியெல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு போய் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷீட் அப்படியே தூக்கிட்டு போயிட்டு கூட கேஸ் பக்கத்தில் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேஸ் பக்கத்தில் வச்சுட்டோன்னா நம்ம 1 by 1 போட்டுக்கலாம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளீனிங் ஒர்க்கும் எனக்கு ஜாஸ்தி கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸையும் சப்பாத்தி சுடுறதுக்கான எல்லா திங்ஸையும் நான் இதுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாவையும் பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அகைன் மறுபடியும் நம்ம மாவு தொட்டுக்கிறதுக்காக இந்த மாவை நான் எடுத்து வச்சுருவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ்தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.